Hello everyone and Naveen, welcome to Nanavache. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா 2019 வெளியான மலேசியன் தமிழ் மூவி கால் வெண்பா த மூவி. இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஆப்வியஸ்லி 2019 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு வெண்பா இது வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஒரு 50 மினிட்ஸ்க்கான ஷார்ட் ஃபிலிம். சரிங்களா, 50 மினிட்ஸ்க்கான ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதை அடாப்டேஷனாக வச்சு வந்துட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க வெண்பான்ட்டுன்னு. சரிங்களா, ஸோ எத்தனை பேர் மலேசியன்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, ஸோ இந்த படம் வந்துட்டு கவி நந்தன் சொல்லிட்டு டேரக்டர் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரீவியஸாக வந்துட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய சில டெலிமூவிஸ், மலேசியன் டெலிமூவிஸ்லாம் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இந்த படம் வெண்பா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சரிங்களா, இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. சரிங்களா, ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த படம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு உங்கள் கண்ட்ரியில், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் கண்ட்ரியில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த படம் வந்துட்டு, ஏன்னா சில படங்கள் தானே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்கும், எல்லா படமும் வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸ்லையும் அவைலபிளாக இருக்கா, ரைட்டா? ஸோ ஒரு வெண்பா உங்கள் கண்ட்ரியில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு 2 hours 30 minutes ஒரு படம். சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கீழே வந்துட்டு இந்த வெண்பா ஷார்ட் ஃபிலிமோட நான் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன். டைம் தான் அதையும் செக் பண்ணி பாருங்க, அதை பார்த்துட்டு இதை பாருங்க. சரிங்களா, ஸோ இந்த படத்தை பற்றி நான் இந்த படத்தை ரீசெண்டாக ஒரு வாட்டி பார்த்தேன் ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 வாட்டி பார்த்தேன். ரொம்ப நாள் இந்த படம் பார்த்தேன். சரி பார்ப்போம், நெட்ஃப்ளிக்ஸில் தானே இருக்குது, கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஃப்ரீயாக, சரி உட்காந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக வந்துச்சு, நல்லா ஹியூமராகவும் ஓடிச்சு படம். சரிங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு வாட்டி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்கு உட்காந்துருக்கேன். சரிங்களா, ஸோ பேசிக்காக நான் வந்துட்டு ஜென்ரலாக சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஒரு ஏரியா. ரிவ்யூன்றது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு எஸ்பெக்ட்ஸ் இட்ஸ் மீன்ஸ் வந்து நிறைய விதத்தில் வந்து ரிவ்யூன்றது பண்ணுவாங்க. டெக்னிக்கல் வைஸாக குறைய நிறைய சொல்றதா இருக்கட்டும். சில பேர் வந்துட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கே ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் என்னோட கான்செப்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு பிடிச்சது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இதை மாற்றிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அதை நான் திருத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ரிவ்யூ வீடியோலையும். ஸோ ஒவ்வொரு ரிவ்யூ வீடியோலையும் வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு அந்த படத்தில் எடுத்திருக்காங்க, ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, அது எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எது ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, அது வந்துட்டு பர்சனலாக நான் சொல்லுவேன். சரிங்களா, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா இல்லை, எனக்கு நல்லா இருக்கு, அந்த மாதிரி வந்துட்டு நான் பேசிக்கா சொல்லுவேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு என்னோட ரிவ்யூ வீடியோலாம் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். நானும் எவ்வளோ பிளான் பண்ணி கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன். 10 நிமிஷத்துக்குள்ளாத ஒரு ரிவ்யூ வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியல. ஏன்னா நிறைய நல்ல படங்கள் நான் பார்க்கறதுனால, நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால, எனக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கிறதுனால அதை வந்துட்டு ஒரு ரிவ்யூ வந்துட்டு சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சில பேருக்கு போர் அடிச்சா கண்டிப்பாக என் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, அப்படி இம்பார்ட்டன்டான விஷயமே கிடையாது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கிறேன். உள்ள டைம் இருந்தால் நீங்கள் என்னோட வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு தோணும்ல, ஓ எனக்கு அப்படிதான் ப்ரோ தோணுச்சு அப்படின்னு. உங்களோட ஒப்பீனியன் என் ஒப்பீனியன் சில நேரத்தில் சேமா இருக்கலாம். அந்த மாதிரி சேமானதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து சில நேரத்தில் சேமா இருக்காது, ஒரு நான் சில விஷயம் நோட்டீஸ் பண்ணாம இருந்திருப்பேன். நீங்க வந்து அதான் நோட்டீஸ் பண்ணீங்க, ப்ரோ இதை பாத்தியா, ப்ரோ இந்த மாதிரி சீன் வந்திருக்கு, ப்ரோ இதை பாத்தியா, இந்த மாதிரி ஹைட் அண்ட் டீட்டெயிலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிச்சிருவோம். இப்போ வந்துட்டு மூவி வெண்பா மூவி ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? ஸோ ஓகே, இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 hours 30 minutes. சரிங்களா, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 50 மினிட்ஸ்க்கான இந்த வெண்பா வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் அதோட அஸ்திவாரமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம். சரிங்களா, ஷார்ட் ஃபிலிம்னா என்னது, ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம், 15 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம், 20-30 minutes கூட ஷார்ட் ஃபிலிம் இருக்கு. பட் எங்க ஊர்ல அப்படி இல்லை, ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா நாங்கள் 50 நிமிஷம் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவிநந்தன் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாரு. ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் 50 நிமிஷமா அதை அப்படி படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நீங்க டூரேஷன் பார்த்தா கூட படத்துல இந்த வெம்பா மூவில வந்துட்டு ஃபுல் மூவில வந்துட்டு ஷார்ட் ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகேவா, ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அப்படி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, சில விஷயம் ரொம்ப மைனூட் சின்னதாக விஷயம் தான் மாற்றிருப்பாங்க. பட் ரொம்ப விஷயங்கள் சின்ன டீட்டெயில் கூட வந்துட்டு அக்யூரேட்டாக சொல்கிற விதம், டைலாக் பேசுகிற விதம், டைலாக் டெலிவர் பண்ணுற விதம், ஓகேவா, அதெல்லாம் வந்துட்டு அக்யூரேட்டாக அப்படியே எப்படி சொல்லு, காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண மாதிரி வந்துட்டு அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க, ஏன்னா வந்துட்டு நான் படம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, எத்தனை வருஷம் அதோட கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம் வெளியானது வந்துட்டு 2017 நினைக்கிறேன். இந்த படம் வந்து 2019. பட் வந்துட்டு நீங்க இதுல பாத்தீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கு அப்புறம் படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதே ஆக்ட்ரஸ் தான் நடிக்கிறாங்க, ஆர்டிஸ்ட்லாம் சேம். பட் அவங்களோட க்ரோத் மெச்சூரிட்டி பாக்குற, அதை என்ன சொல்றது, அவங்களோட
ஒரு வளர்ந்துட்டாங்க, சரி க்ரோ ஆகிட்டாங்க, அவங்கள ஒரு பார்க்கறது மெச்சூர்டா இருக்கு. அது பார்க்க ரொம்ப எப்படி சொல்ல சர்ப்ரைஸா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி தான் அவங்க ஆக்டிங்கும் அவ்வளோ மெச்சூர்டா இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 2019 ஓகே 19ல கோவிடுக்கு முன்னாடி மலேசியாவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த மாதிரி பேர் வாங்கி கொடுத்த ஒன் ஆஃப் த மூவின்னு கண்டிப்பா சொல்லுவேன் வெண்பா. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் பீப்புள் தமிழ் பீப்புளுக்கு வந்துட்டு இருக்கிற மலேசியன்ஸ் தமிழ் என்ன சொல்லுது மலேசியன் இந்தியனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப கனெக்டான படம். அது வந்துட்டு மலேசியா படம்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். பட் நீங்க ஒரு தமிழ்நாட்டு சேர்ந்த பீப்புளாக இருந்தால், தமிழ் மக்களாக இருந்தால், சரிங்களா, வேற கண்ட்ரியில் தமிழ் மக்களாக இருந்தா கூட உங்களுக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு இது வேற வேற ஊர்களோட படம், மலேசியா தமிழங்களோட படம் அந்த மாதிரி உங்களுக்கு தோணவே தோணாது. ஸோ லைக் வந்து ஜென்ரலா இருக்கும். சில வார்த்தைகள் தான் வந்துட்டு மலேசியாவில் யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் வந்துட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க வந்து ஜென்ரலா இப்ப தமிழ்நாட்டில் நீங்க பாக்குற பீப்புளா இருந்தா கூட உங்களுக்கு வந்து இதோ நம்ம படம் தான்ப்பா அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எல்லாம் நியூ கமர்ஸ் போல அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரிங்களா? அந்த மாதிரி குவாலிட்டியில இருக்கப்பறம் அந்த மாதிரி ரைட்டிங், அதாவது என்ன சொல்றது, கதை ஓட்டம் உள்ள ஒரு படம்னு கண்டிப்பா சொல்லுவேன். எல்லா கேரக்டர்ஸ் அந்த உள்ளுக்கு உள்ள கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இருக்கு. இந்த படத்தோட கேஸ்டிங் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஹோப்ஃபுல்லி வந்துட்டு இந்த ரிவ்யூ வந்துட்டு டைரக்டர் பார்க்கணும், அப்புறம் நடிச்ச ஆர்டிஸ்ட் பார்க்கணும்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம யுவராஜ் கிருஷ்ணசுவாமி, இவர் என்னோட பர்சனல் ஒரு மலேசியன் ஆக்டர்னு கண்டிப்பா சொல்லுவான். சரிங்க? பர்சனல் ஃபேவரட் மலேசியன் ஆக்டர். அவர் நிறைய வந்துட்டு படங்கள் நடிச்சிருக்காரு. ஓகேவா? சீரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? சீரீஸ் நடிச்சிருக்காரு, ட்ராமா நடிச்சிருக்காரு, மலேசியன் ட்ராமால. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டா கல்யாண் டு காதல் என்னோட பர்சனல் ஃபேவரட். மனசை வரைச்ச சின்ன பையன் மாதிரியே இருப்பாரா. அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் செட் ஆகும். காலேஜ் பையனா காலேஜ் பையன், ஸ்கூல் பையனா ஸ்கூல் பையன், அதுக்கு அந்த ரோலுக்கும் அவர் செட் ஆயிடும். பார்த்தா மனுஷனுக்கு கல்யாணம் ஒரு குழந்தையே இருக்கு அந்த மாதிரி இருக்க முடியாது. மனசு செம்ம யாங்கா இருப்பாரு. அது தொடர்ந்து நம்ம அகல்யா மணியம் சொல்லிட்டு அவங்க கல்யாணின்னு ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ், நிறைய டிராமா சீரீஸ் நடிச்சிருக்காங்க, அப்புறம் செய்திகள்லாம் வாசிச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம தேவகுரு சுப்பையா, அவர் வந்துட்டு பேருக்கும் பார்க்குற மனுஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது, செம்ம அம்சமா இருப்பாரு. ஓகேவா? அப்புறம் சந்தினி சந்திரா போஸ். சரிங்களா? இவங்களை வச்சு ஒரு இம்பார்ட்டன்டான அந்த கலர் ரேசிசம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கான்செப்ட், இந்த சோப்பா இருக்கிறது, கருப்பா இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்ல, ரேசிசம் இருக்கும்ல, இவங்களை வச்சு ஒரு இம்பார்ட்டன்டான அந்த 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 பிளாட்டை பேசியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் படத்துல. சரிங்களா? ஷார்ட் ஃபிலிம்ல பேசியிருப்பாங்க, படத்துல இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவே சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அவங்க வச்சு லைக் வந்து அவங்க வந்துட்டு டார்க் ஸ்கின்னா இருப்பாங்க. பட் எனக்கு வந்து படத்துலேயே எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின் இவங்க ஒன் ஆஃப் த ஹீரோயின் கண்டிப்பா சொல்லலாம். கடைசியில் கிளைமேக்ஸ்ல இவங்க தான் ஹீரோயின். ஓகேவா? இவங்களும் ரொம்ப ரெஸ்ட். இவங்களுக்குன்னு சில 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 சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. லைக் வந்து இவங்க வந்துட்டு தைப்பூசுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ரெடி ஆகிட்டு கண்ணாடியில் வந்துட்டு வளையல் போட்டு மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து பின்னாடி வந்துட்டு நம்ம யுவராஜ் அவர் வந்துட்டு தென்னவன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அந்த பேர் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஓகேவா? உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க ரெடியா வருது, அவர் பார்த்துட்டு இருப்பாரு, ஒரே ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப பிஜிஎம் பிளேஸ் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு லைக் வந்து அதே ஒரு அதே ஒரு கவிதை மாதிரி இருக்கும். டைலாக் தேவையில்ல, அந்த சீனே ஒரு கவிதை மாதிரி இருக்கும். மியூசிக்கோட அவங்க கிளம்புற விதம் லைக் வந்து ரசிக்கிறாரு. ஓகேவா? அப்போ நம்ம ஒரு மேனா நம்ம கேர்ள் அப்படிதான் ரசிப்போம். ஓகேவா? ஒரு கேர்ள்னா நம்ம கேர்ள், ஓகே, நம்ம லவ் பண்ற பொண்ணு, நம்ம ஒய்ஃப் வந்து அது மாதிரி நம்ம ரசிக்கிறப்ப நம்மளுக்கு மைண்ட்ல ஒரு பிஜிஎம் உள்ள அந்த மாதிரி ரெப்ளிகேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த படத்துல டைரக்ஷன் ஒரு சைடு இருக்கணும், ஆர்டிஸ்ட் ஒரு சைடு இருக்கணும், எல்லாம் பெர்ஃபெக்டான அவங்க பாட்டை பிளே பண்ணியிருப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் மியூசிக் டைரக்டர். ஓகே, மிஸ்டர் வர்மன் இளங்கோவன். ஓகேவா? வர்மன் இளங்கோவன். ஓகேவா? இவர் தான் மியூசிக் டைரக்டர். என்னடா மியூசிக் போட்டிருக்க அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா சாங்ஸ், எல்லா ட்ராக்ஸ், பிஜிஎம்ஸ், தீம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு காவியம் மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க வந்துட்டு அந்த செப்பரேட்டா வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த லிங்க் கூட நான் கீழே ஷேர் பண்றேன். இந்த ஓஎஸ்டி நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஷேர் பண்றேன். அப்புறம் வந்துட்டு ஆல்பம், ஃபுல் சாங் ஆல்பம் ஷேர் பண்றேன். கீழே ஒரு லிங்க் டைம் தான் நீங்க செக் பண்ணி கேட்டு பாருங்க. இயர்ஃபோன் போட்டு கேளுங்க. அவ்வளவு என்ன சொல்லுது, அந்த ஒரே ஒரு ஃப்ளூட் பிஜிஎம் இருக்கும். ஃப்ளூட் முக்காவாசி இந்த படம் ஃபுல்லாக விட ஃப்ளூட் பிஜிஎம் வச்சு, ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சே வந்துட்டு பிஜிஎம் மியூசிக்லாம் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா? பிஜிஎம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது எப்படி சொல்றது, அது அந்த மியூசிக் தான் எலிவேட் பண்ணுது. ஒரு காட்சியும் மியூசிக் எலிவேட் பண்ணுது.
அது ஸ்டார்டிங் ஃப்ரம் டைட்டில் கார்ட்லேருந்து அப்புறம் கொஞ்சம் அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வரும். ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து லைக் அழகா வரும்னு சொல்றேன். சரிங்க, இந்த படத்துல வந்து எந்த ஒரு வல்கரான சீன்ஸோ ரத்த காட்சியோ லைக் வந்துட்டு 18+ கண்டென்ட்டோ லைக் கிசிங் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவுமே இருக்காது. சரிங்களா, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், கனெக்ட் ஆகும். சரிங்களா, அதுவும் ஒரு லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். சரிங்களா, ஜென்ரலாக யார் வேணாலும் பார்க்கலாங்க. சரிங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம். சரிங்களா, இந்த படத்துல கூட வந்துட்டு கவிதை, ஓகேவா, பாட்டு வரிகளே கவிதையா இருக்கும். ஓகேவா, பாட்டு வரிகள். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்துல வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாட்டுகள் இருக்கு வச்சுக்கோமே. என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் இந்த படத்துல இருந்து வந்துட்டு உன் இடத்தில், ஓகேவா, உன் இதத்தில், ஓகேன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம சங்கரி கிருஷ்ண சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் சிங்கர் பாடியிருப்பாங்க. ஓகேவா, அந்த சாங் கம்போசிஷனே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பீப்புளுக்கும் பிடிச்ச ஒரு சாங்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி சாங், ஒரு முறை தான். ஓகேவா, அந்த சாங் நீங்க கேட்டு பாருங்க, நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். அது வந்து நான் சொல்ல வார்த்தையே இல்லை, அது பியூர் மேஜிக்கல். அந்த சாங் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, பியூர் சோல்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தைப்பூசம் பாட்டுன்னு சொல்லிட்டு அது தண்டாயுதபாணின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேஷ் பாடியிருப்பாரு. ஓகேவா, சந்தேஷ் நிறைய பேருக்கு மலேசியன்ஸ்க்கு தெரியும். ஒரு எப்படிப்பட்ட ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஃபேவரட். என்னோட மதருக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தேஷ்னா. சரிங்களா, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திரும்பி பாரடி, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதே வந்துட்டு ஃபீமேல் வெர்ஷன்ல இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சோம். சாங்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, மேக்கிங்லேருந்து ஆரம்பிச்சு. இந்த படம் வந்துட்டு நீங்க வந்துட்டு விஷுவலா பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப யதார்த்தமா இருக்கும் படம், யதார்த்தமா இருக்கும். பிகாஸ் த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா, ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இந்த படத்தை வந்துட்டு லைக் வந்து இது ஒரு காவியமா, ஒரு கவிதையா, ஒரு எலிவேட் பண்ண விஷயமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். எதுவுமே வந்துட்டு ரொம்ப இந்த விஷுவலி கிராண்டியரா அந்த மாதிரி எதுவுமே இந்த படம் ஃபுல்லா இருக்காது. ஆனஸ்ட்லி எதுவுமே இருக்காது. ரொம்ப கலரா இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளா, நேச்சுரலா, ஸ்டாண்டர்டா, அதோட குவாலிட்டி சொல்றேன். லொகேஷன்ஸ் கூட வந்துட்டு லைக் ரொம்ப பெரிய இடத்துக்குலாம் போகாம, ஓகேவா, இருக்கிற பட்ஜெட் வச்சு அவங்க பண்ணிருக்காங்க. மலேசியாலேயே எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஆப்வியஸ்லி இது மலேசியாவில் நடக்கிற கதை எடுத்திருப்பாங்க. அந்த எமோஷனில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. சரிங்க, எங்க காமெடி வரணுமோ, அங்க ஹியூமர் வரணுமோ, அங்க நம்ம குபேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாரு. அவர் நல்ல ஒரு ஜோ மாமான்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவரா வருவாரு. ஓகேவா, ரிவ்யூ பண்ற ஒருத்தரா வருவாரு. நம்ம யாரு, தென்னவனோட மாமாவா வருவாரு. ஓகேவா, அவர் நடுவில் வந்துட்டு டயலாக் மூலியமா வந்துட்டு காமெடி பண்ணி இருப்பாரு. அந்த கேரக்டர் வந்தாலும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஃபன்னா இருக்கும். சரிங்களா, ஓவரால் இந்த படம் வந்துட்டு ஃபன்னாவும் இருக்கும், எமோஷனலா ரொம்ப அழகா வந்துட்டு என்ன சொல்லுது, அதை வச்சு வந்துட்டு ரொம்ப கிரிஞ்சு பண்ணாம அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. சில நேரத்துல ஒரு காட்சிகள்லாம் வந்து அழுவுற சீன்லாம் வரும். ஓகேவா, ஓகே, நம்ம தேவகுரு வந்துட்டு சத்யாவா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அவருக்கு வந்துட்டு ஏஜ் வந்துட்டு அதோட என்ன சொல்லுது, அதோட ரீசனே வந்துட்டு வேறையா இருக்கும், ஒரு ஆக்சிடென்டா இருக்கும். ஓகேவா, அது வந்துட்டு நம்மளுக்கு பார்க்க பாவமா இருக்கும். பார்க்க பாவமா இருக்கணும் எனக்கு பர்சனலா. ஐயோ, அந்த கேரக்டர் எப்படி போச்சு, நல்லவனாச்சா, அந்த மாதிரி ஒரு தோணும் நம்மளுக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட தவிப்பை, அந்த சத்யாவோட தவிப்பு, அவனால அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. அவன் வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுவான். ஒரு ஷார்ட்ல இருக்கும். சரிங்களா, கண்ணீர் விட்டு அழுவான், ஒரு டிராப்ஸ் வரும். எனக்கு லிட்டரலி கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா, அவங்க அழுவுறது, அவங்க அந்த எமோஷனை கன்வே பண்றாங்க. அப்போ எனக்கு அந்த எமோஷன் படத்துல 100% ஒர்க் அவுட் ஆகுச்சு. இந்த படத்தோட கோரே அதான். ஓகேவா, ஒரு மெயின் பிளாட்டே அதான். அந்த எமோஷனை, லவ் ஸ்டோரி, இட்ஸ் அ பியூர் லவ் ஸ்டோரி. எண்டிங் வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்கும், லைக் வந்து சோகமாகவும் இருக்கும். 2 எண்டிங் வச்சிருப்பாங்க. எல்லா படத்துலயும் என்ன இருக்கும், லைக் வந்து ஒன்று அந்த லவ் சேருவாங்க, இல்லாட்டி லவ்வர்ஸ் பிரிஞ்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரிகிறதும் சேர்றதும் வந்துட்டு லைக் பாசிட்டிவா தான் காமிப்பாங்க. ரைட்டா, ஸோ இந்த படத்துல அந்த இருக்கு. நீங்க படம் பாருங்க. ஒரு செட் ஆஃப் கப்பல் வந்துட்டு சேருவாங்க, ஒரு செட் ஆஃப் கப்பல் பிரிஞ்சிருவாங்கன்றது சேரவே முடியாது. சரிங்களா, ஸோ நீங்க வந்துட்டு அது ரெண்டு சிச்சுவேஷனும் நீங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு ஒரு கப்பலுக்காக நீங்க சோகம் வருத்தமும் பண்ணணும், ஒரு கப்பலுக்காக சந்தோஷமும் படணும். ஓகேவா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா கையாண்டிருப்பாங்க. ஓகேவா, இந்த படத்துல வந்து நடுவில் சத்யா வந்துட்டு இந்த கவிதைலாம் சொல்லுவாரு. அந்த கவிதைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம டைரக்டர் தான் அந்த கவிதை எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அப்புறம் வந்துட்டு வந்த பிஜிஎம்ஸ், தயவு செஞ்சு அந்த பிஜிஎம் கேளுங்க. அந்த ஃப்ளூட் பிஜிஎம்லாம் வரும். டைட்டில்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சீன்ஸ்லயும் வந்து பிஜிஎம்ஸ் வந்துட்டு ரொம்ப சீன்ஸ் எலவேட் பண்ணுச்சுங்க. மியூசிக்கு
ஓகே, எப்படி நம்ம வந்துட்டு அனிருத்தை பார்த்து வந்துட்டு படம் மொக்கையா இருந்தாலும் அவர் பண்ற படத்துல மியூசிக் வந்துட்டு ஒவ்வொரு சீனை எலிவேட் பண்ணுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதோட பெட்டரா கண்டிப்பா சொல்லலாம். சரிங்க, அசமிலேஷனா ஓகேவா, ரொம்ப பெருமை பீத்திட்டு சொல்றேன்னு கிடையாது. இது ஒரு காவியங்க அந்த படம். யாரெல்லாம் வந்துட்டு பார்க்கலையோ, மலேசியன்ஸா இருக்கட்டும், இல்லை ஒருவேளை என்னோட ஆடியன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்தியாவில் இருக்க பார்க்குறவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து பார்ப்பீங்க. சரிங்களா? வேற ஊர்லேருந்து கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? இந்தியாவில் வேற ஊர்லேருந்து கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்கள் ஊரில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு இந்த படம் வெண்பா, சரிங்களா, வெண்பா அவைலபிளாக இருந்தால், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. சரிங்க, டைம் தான் செக் பண்ணுவாங்க. சரி, சாரி, நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இல்லையா? நோ வரிஸ், யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. வட ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ஆஃபிஷியல் யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதோட ஒரிஜினல் லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஸோ டைம் தான் உங்களுக்கு வந்து டைம் தான், நீங்க செக் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு படம்னு கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்களா? நான் ஓவர் ஹைப் அந்த ரொம்ப நல்லா இருக்கு மலேசியா மூவினால வந்துட்டு அப்படி சொல்ல கிடையாது. நிறைய படங்கள் வந்து இப்போ ரொம்ப அழகான படங்கள் வருது. லவ் ஸ்டோரி வருது. மலேசியா தமிழ் மூவி சொல்றேன், லவ் ஸ்டோரி வந்திருக்கு. ஒரு ஆக்ஷன் மூவி வந்திருக்கு. ஓகேவா? மியூசிக்கல் அந்த கான்செப்ட்லயே வந்துட்டு படங்கள் வந்திருக்கு. ஓகே, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படங்கள் கூட வந்திருக்கு. பட் என்னோட பர்சனல் ஃபேவரட், ரொம்ப என்னை கனெக்ட் பண்ண ஒரு விஷயம், எமோஷ்னலி என்னை வந்துட்டு கட்டி போட்ட விஷயம், ஈர்த்த விஷயம் எடுத்துக்கிட்டா இந்த படம் தான், வெண்பா. இந்த படம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பாருங்க. சரிங்க, ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே படத்துக்கு வாங்களேன். ஷார்ட் ஃபிலிம்ல என்ன எடுத்தாங்களோ அப்படியே படத்தில் இருக்கும், ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே சீனை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க, திரும்ப நடிச்சிருப்பாங்க, திரும்ப அந்த டைலாக் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படா எடுத்தீங்க? சில ஷார்ட்ஸ்லாம் சேமாவே இருக்கும், எப்படி அந்த ஷார்ட்ஸ்லாம் புல் ஆஃப் பண்ணீங்க, அந்த மாதிரி இருக்குங்க கேட்கறதுக்கு. ஓகேவா? சில விஷயம் மாற்றி அமைச்சிருப்பாங்க. அது வந்துட்டு படம் எடுக்கிறதுனால அது அந்த சேஞ்சஸ்லாம் தேவையான ஒரு விஷயம். பட் நீங்க கரெக்டாக இருக்கும். ஒரு 50 minutes வந்துட்டு கழிச்சு வந்துட்டு ஒரு இன்டர்வல், சரி, இன்டர்மிஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கதை வந்துட்டு கண்டினியூ ஆகும். லைக் வந்து தனி கதையா போகாது. உங்களுக்கு வந்து அந்த கதையிலேருந்து நீங்க நவர மாட்டீங்க. அதுதான் அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். லைக் வந்து இப்போ நீங்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒரு சஸ்பென்ஸோட இருக்கும், அதோட கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஒரு கண்டினியூ ஆகும். அது ரொம்ப அழகா இருக்குங்க. சரிங்களா? ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஷார்ட் ஃபிலிமோட பாட்லாம் எதுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு லைக் எப்படி எது வந்துட்டு செகண்ட் ஹாஃபோட கண்டினியூ பண்ண வேண்டியது தானே. ஓகே, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு தேவையே இல்லை. இது ஒரு காவியம், இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேஜிக், ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபிலிமுங்க. இது ஒரு படம் மட்டும் இல்லாம இது மாதிரி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். டைம் தான், படத்தை செக் பண்ணி பாருங்க. சரிங்க, வெண்பா த மூவி, த மலேசியன் மூவி, தமிழ் மூவில வந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம் எவர் ஐ சீன். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அந்த படம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த எமோஷனல் சாங்ஸ், கண்டிப்பாக சாங்ஸ் நல்லா நோட் பண்ணுவீங்க. சாங்ஸாக இருக்கட்டும், மியூசிக், பிஜிஎம்ஸ், இதெல்லாம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மியூசிக் இந்த படத்தில் பெரிய ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா அது கூட அட்டாச் ஆயிருவீங்க அந்த மியூசிக் கூட. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கண்டிப்பா உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என் வீடியோகள் இல்லை, அவங்க யூடியூப் சேனல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க. சரிங்களா? ஸோ இந்த சான்ஸை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு த என்டையர் டீம் வெண்பா கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு வந்துட்டு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காவியத்தை கொடுத்ததுக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு இந்த படத்துக்கான ஒரு ரிவ்யூ பண்றதுக்கு. அந்த டைம்ல வந்துட்டு பார்த்துருக்கேன், பட் வந்து அந்த டைம்ல வந்துட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல. பட் இப்போ ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு இந்த படத்தை, இந்த ஒரு போயமா, இந்த ஒரு கவிதையை திரும்ப பார்த்து என்னோட கருத்துக்களை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப பெரிய சான்ஸா இருந்திருக்கு இந்த பிளாட்ஃபார்ம். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா இந்த என்டையர் க்ரூக்கே வந்துட்டு பெஸ்ட் விஷஸ் அண்ட் வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு சேர்ந்து பண்ணுங்க ஒரே க்ரூவோட. ஓகேவா? பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஓகே, மலேசியன் மூவி, தமிழ் மூவி வருறதே ரொம்ப அபூர்வம். பட் வந்தா அது தரமா இருக்கும். அதுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படத்துல கேஸ்ட் அண்ட் க்ரூ, டைரக்டர், அட்லீஸ்ட் மியூசிக் டைரக்டர், இல்லை அட்லீஸ்ட் நடிச்ச ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த ரிவ்யூவை பார்ப்பீங்கன்னு நம்புறேன். நான் ஷேர் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஐம் ரியலி ஹாப்பி. சரிங்க, எல்லாம் நடிச்சவங்களுக்கு, எல்லா ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா, ஒரு ஆடியன்ஸா, இப்போ என்னால் முடிஞ்சது
உங்களுக்கு ஒரு ஒரு விஷஸ் என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்கான ஒரு ரிவ்யூ வீடியோ. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ யா, இது சொல்லி எப்படி முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட். டேக் கேர். பாய்.